இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி தொண்ணுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனா ஊரு உள்ள பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊரு உள்ள பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு, அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த ஒன்று ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊரு உள்ள பொதிக்கிறான். ஆனால் உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எதுவுமே போட்டால் ஒரு நாளெலாம் கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளாக செய்துருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னால் கொடுப்பான், உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான், அது ஊர்ஜிதமான உண்மையா? நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன். அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன் தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொறுப்பு நான் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க, உட்காந்தன்னா எல்லாம் செய்து போட்டு. நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்தேன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையத்துக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துக்கிறதுலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும் வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்லின்னுக்கிறேன். அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சாமியார் ரொம்ப கோபமாக பேசுகிறாருங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாருங்க. நான் கேட்குறேன், எந்த சாமியார் கோபமாக பேசுகிறார்? சாமியார் சிவபெருமானை விட ஒரு சாமி இருக்குது உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய சாமி சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு கோபம் வந்து பொண்டாட்டி பராசக்தி எரிச்சு போடுது. ஏயா கடவுளுக்கு கோபம் வரக்கூடாது, கடவுளுக்கே கோபம் வருது, நான் மனுஷனுக்கு கோபம் வரக்கூடாதா சொல்ல? விஸ்வாமித்திர பெரிய மகான், பூமியை ஆகாயத்தில் ஒரு பூமியை செய்து காட்டணுமாம, அவ்வளோ பெரிய திறமசாலி, ஞானத்தில் உச்சத்தில் நின்னவன், யாருக்குமே தலை வணங்க மாட்டான். அப்படியாப்பட்டவனுக்கு கோபம் வந்துட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் ஏப்பி விட்டான். எல்லா பேயும் ஊரெல்லாம் ஆடிங்குது. சூப்பர்மேன் மறந்து போட்டார், என்னடா இருந்தாலும் இப்படி பண்ணி போட்டானே அப்படின்ட்டு. வரலாமா கோவம் அவ்வளோ பேர் விஸ்வாமித்திரருக்கு, அவ்வளோ பேர் ஞானிக்கு? அதெல்லாம் கேட்க மாட்டான். நான் பேசினா தான் கோச்சிக்கிறான். அது ஏன் தெரியல, என்ன பார்த்து ஆக மாட்டேங்குது. இது என்ன அநியாயமா இல்லையா சாமி? இது அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரே ஒரு பெண்ணுக்கு அடிமை ஆகிட்டாரு. அல்லாம எல்லாரும் சாமி உலகத்தையே மாற்றி போட்டுருவாங்க. ஏன்னா உலகன்றது அவங்க தான் சாமி, அவங்க இல்லைன்னா உலகம் ஒன்றும் இல்லை. பெண்ணுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா இன்பம்னு ஒரு பொருள் எவனாலையும் அறியவே முடியாது. பெண்ணுன்னு நான் ஏற்கனவே ஒரு நெட்டில் கூட சொல்லிக்கிறேன், முருகர் பக்கத்தில் 2 பொண்டாட்டி வச்சுக்குது. சிவபெருமானு ஒரு பொண்டாட்டியை வெளியே ஊருக்கு காட்டிக்கின்னு ஒரு பொண்டாட்டியை ஒழிச்சியும் வச்சுன்னு சுற்றிங்கிறான். அந்தாள் ஏன் சாமி எல்லாம் சொன்ன அப்படிங்குது, திட்ட போகிறாங்க என்ன. மொத்தத்தில் அது மட்டும் தெரியுது எனக்கு. இல்லை கிருஷ்ண பரமாத்மா அப்படியே மாதிரி தான் பண்ணுறாரு. அது தப்பு தான் சாமி, நீங்கள் பேசுறது தப்பு, முறை கிடையாது. நீங்கள் பேசுறது முறையே கிடையாது சாமி. கிருஷ்ண பரமாத்மா 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. அட இந்த விநாயகர் என்னமா பிரம்மச்சாரி கர்மச்சாரி 2 பொண்டாட்டி, அவர் கூட சித்தி முத்தின்னு 2 பொண்டாட்டி உண்டு. சாமிங்க 2 சம்பாரிச்சு எங்கேயும் போய் ஒரு மண்ணு கூட வெட்ட போகிறதில்ல. இவங்களே 2 வச்சுக்கினாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு 5 10 வச்சுக்கலாம் சாமி. நீ என்ன சாமி 2 வச்சு கூடாதான்ற? அதனால அவர் வச்சு நம்ம வச்சுன்னா உன் கதை கண்டத்தை முடிஞ்சு போச்சு, உன் கதை அர்த்தம். உன்னை வச்சு ஜெயிக்க முடியாத உள்ள போ எங்க வாங்கலாம், எங்க வாங்கலாம் உள்ள கூப்பிட்ட கதவை மட்டும் தம்ம 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 தம்மன்னு சாத்தணும். ஒன்று வெளியே வந்த மீசையை மறிக்கணும், வெட்டிடுறம்பார் குத்திடுறம்பாருவான். ஆமா பம்பா இது. அவங்க தயவு இல்லாத, பெண்களுடைய தயவு இல்லாத, நான் பெருமைக்கு பேசுறேன்னு இல்லை, பெண்களுடைய தயவு இல்லாம ஒரு ஆண் குடும்பம் நடத்தவே முடியாது. எந்த கொம்பனாலையும் நடத்த முடியாது.
குடும்பம் நடத்தவே முடியாது சாமி. இப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, உங்க சம்சாரம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, சொல்றேன்னு கோச்சுக்கு போறீங்க, சமாளிக்க முடியாது. கோச்சுக்கு போறீங்கன்றேன். இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த 2 பொம்பளை பசங்களை வச்சு 2 பிள்ளைங்களை வச்சு உங்களால காப்பாற்றவே முடியாது, கரையாற்றவே முடியாது. ஆனா நீங்க இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, 10 பாத்திரம் தேய்ச்சாவது ஜம்முன்னு காப்பாற்றுங்க. அப்ப அங்க திறமசாலி பெண்கள் தான். குடும்பம்னா பெண் தான், பெண் இல்லைன்னா குடும்பம்ன்றது ஒண்ணு இல்லை. பிராக்டிக்கலா எல்லா இடத்துலயும் இருக்காது. இதை யோசிக்கணும். ஆனா இங்க வந்து நான் பெரிய ஆளு, நான் துடி சம்பாதிச்சுன்னு வரேன் அப்படின்றது ஆம்பளை சம்பாதிச்சு பொம்பளை சோறாக்கணும். பொம்பளை வேலைக்கு போயிட்டு ஆம்பளைக்கு வேலை என்ன, சோறாக்கினா துணி படவெல்லாம் துவச்சி பட்டியா அப்படின்றது அவங்க. இது இருக்கக்கூடாது. சமம் இல்லறம்ன்றது சமம், அது என்னைக்கும் நிலையானது. நீயும் உன் கணவனும் எப்படி போறீங்களோ உன் பிள்ளைங்க போக போகுது. அதுக்கு ஒரு வழிகாட்டி. அப்போ உங்க 2 பேருக்கிட்டும் ஈகோ இருக்கக்கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த அன்பு தான் அவங்கள வளர்க்கறதுக்கு வழிவகுக்கும். இங்க வந்து நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கலாம், குடும்பம் ஒண்ணு உங்களது தான். அது உந்தோ எந்தோ கிடையாது. சில பேர் பொம்பளைங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எப்படி காலேஜ் வரும்போதே 4 புள்ள பத்தின வந்த என் புள்ளன்றதுக்கு புருஷன் வந்த பொறுத்தானே புள்ள, எங்க பிள்ளைங்கன்னு சொல்ல கத்துக்கணும். இது ஈகோ, இது இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள இருந்ததுதான் அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அன்பு மட்டும்தான் குடும்பத்தில் செலுத்தணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைங்க மேலே அன்பை செலுத்தி அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் நல்லா வாழ வழிவகுக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ உன் கணவனை நீ அடிமையாக்கி உன் மனைவியை நீ அடிமையாக்கி வாழ்ந்தீங்கன்னா அது போகிற இடத்துல அதே நிலை தான். ஆனாலும் அவங்க செய்த பாவம் புண்ணியத்துக்கு தகுந்தபடி தண்டனை தானே அவங்க அனுபவிப்பாங்க. அந்த குழந்தைங்க எதேனா அனுபவிச்சுட்டு போட்டுங்க. பிறக்கிற குழந்தை கெட்டவனா இருக்கு, ஆமா. ஒரு கெட்டவனுக்கு பிறந்த குழந்தை நல்ல பிள்ளையா, ஆமா இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா கண்கள்னு ஒண்ணு இருக்குது. இது என்ன பண்ணுது, இதுதான் அந்த இதில் பார்த்துருந்தீங்கன்னா, நெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா, போன மாதம் எப்போ சாமி எடுத்தீங்க? போன மாதம் தானே எடுத்தீங்க? போன மாதம் எடுத்தாங்க அன்னை தெரசா இல்லையா, நெப்போலியன். இதை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதிலேயே நான் சொல்லியிருப்பேன். அன்னை தெரசா வந்து கறி மீன் சாப்பிட்றது, கோழிக்கறி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சாந்தமான குணம் இருந்தது. அவங்க உலகத்துக்கு பல நன்மைகளை செய்தாங்க. கடவுள்ன்ற அளவுக்கு அவங்களுடைய தொண்டு உயர்ந்தது. ஆனால் கறி மீனே சாப்பிடாத ஹிட்லர் கொடூரமாக உலகத்தில் எவனுக்கும் இல்லாத கெட்ட பேர் அவன் எடுத்துக்கணும். இது சாப்பாட்டில் மட்டும் வர்றதில்லை, சாப்பாட்லேயும் வருது. இது சாப்பாட்டில் மட்டும் வர்றதில்லை, கர்ப்பத்திலேயே வருது. அதனால்தான் அந்த சாணக்கியனை பற்றியும் சொல்லியிருப்பேன். அதில் 2440 வருஷத்துக்கு முன்னே இருந்தான் சாணக்கியன். அலெக்சாண்டர் இந்தியா மேலே படையெடுத்த காலம் அது. அந்த கதையை அதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய இது போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே போயிடுச்சு. அது மாதிரி பிறக்கிறதுக்கு முன்ன மட்டும் அந்த பாவத்தை சுமக்கிறான். இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு பிறந்த பிறகு கண்களால் பார்க்குறான், எது நன்மை எது தீமை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு மனம் முடிவு பண்ணுது. அப்போ அந்த தீமையில் பிறந்த குழந்தை கூட நன்மையில் போயிடும். அதுக்கு வழிவகுக்கிறது இந்த தாய் தகப்பனாக இருக்கணும். இப்படி போனால் நல்லது நடக்கும். ஒன்றே வேணா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஊரில் வரீங்க இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து ஊர் உள்ள வரீங்க, அங்கே வர வழியில் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வராங்க, வெளி ஊர்லேருந்து வராங்க. அப்போது இந்த பசங்க என்ன பண்ணோம், நம்ம ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, வெளியூர் ஜனெல்லாம் வராங்க, நம்ம ஊரை நல்ல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வழியெல்லாம் விட்டுக்கணும். வழியிலே உட்காந்து டாய் பாஸ் சொல்லுங்க, வழியிலே குறுக்கு வழி என்ன தெரியுது இதில். இதுலேருந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? தாய் தகப்பன் சரியில்லை. அந்த சரியில்லாததால் இந்த பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டான். என் பிள்ளை நல்லா டாய் பாஸ் ஆடுறான், என் பிள்ளை நல்லா ஆடு புலி ஆடுறான் அப்படின்னு விட்டாக்கா அதுங்க அப்படி தான் கெட்டு போகும். இதை ஊர்லேருந்து வரவன் என்ன சொல்லுவான், என்னடா ஊர் இது, இப்படிப்பட்ட ஊர், இவ்வளோ ஜனம் வருது, இவ்வளோ வழியிலே கூட விடாத உட்காந்துங்கிறான். அப்போ எது கெட்ட பேர், எந்த செயல் தான் நாங்கள் கெட்ட பேர் எடுத்தது? அப்போ அந்த செயலை மாற்றத்துக்கு தாய் தகப்பன் காரணமாக இருக்கணும். அங்கே உட்காரக்கூடாது, 10 பேர் போகிற வழி, வா இங்கே எழுந்து இங்கே வந்து விளையாடு அப்படின்னு நீ ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னால் அது அவனொரு வாட்டி அங்கே உட்காராது. நல்லா விளையாடு அங்கேயே வீட்டில் வந்து சோறுக்குன்னு தொல்லை கொடுக்காதுன்னு விட்டாக்கா அது அங்கேயே ரோட்லேயே படுத்துக்கும். இதுக்கு அடிப்படை பேஸ் ஒரு தாய் தகப்பன் வழிபாடு. அதுக்கு முக்கியமாக நம்ம தாய் தகப்பனாக இருக்கிறவங்க சீரான முறையில் பக்தியை பண்ணணும், அது சீராக போகும். இதுதான் உண்மை சாமி.